இந்த வீடியோவில் எமிலி ப்ரான்டே எழுதின wuthering ஹைட்ஸோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி லைன் பார்க்கலாம். இந்த நாவலில் 2 எஸ்டேட்ஸ் வரும். ஒன்று wuthering ஹைட்ஸ், இன்னொன்று த்ரஷ்கிராஸ் கிரேஞ்ச். இதில் ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது wuthering ஹைட்ஸ். அதனால தான் இந்த நாவலோட நேமே wuthering ஹைட்ஸ்னு இருக்குது. wuthering ஹைட்ஸ்ன்ற எஸ்டேட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் மிஸ்டர் யன்ஷா, அவரோட ஒய்ஃபான மிஸ்ஸஸ் யன்ஷா, அவங்களோட பையன் ஹின்லி, அவங்க பொண்ணு கேத்ரின், இவனோட பேர் ஹீத்க்ளிஃப். ஹீத்க்ளிஃப் ஒரு ஆர்ஃபன், அதாவது அனாதை பையன். அவனை அடாப்ட் பண்ணி வளர்ப்பார் மிஸ்டர் யன்ஷா. ஹீத்க்ளிஃபை அவங்க வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் கேத்ரின் மட்டும் ஹீத்க்ளிஃப்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவா, ரொம்ப ஜாலியாக பேசுவா. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. முக்கியமாக ஹின்லிக்கு ஹீத்க்ளிஃபை சுத்தமாக பிடிக்காது. 2வது எஸ்டேட்டான த்ரஷ்கிராஸ் கிரேஞ்சில் இருந்த கேரக்டர்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டன், இவங்களோட பையன் எட்கர், இவங்களோட பொண்ணு இசபெல்லா. த்ரஷ்கிராஸ் கிரேஞ்ச் wuthering ஹைட்ஸ்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற எஸ்டேட். மிஸ்டர் யன்ஷா ஹீத்க்ளிஃப்ன்ற ஒரு அனாதை பையனை அடாப்ட் பண்ணி வளர்ப்பார். அவங்க வீட்டில் யாரும் ஹீத்க்ளிஃப்ட்ட அவ்வளோவா நெருங்கி பழகலைனாலும் கேத்ரினும் ஹீத்க்ளிஃபும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. ஹின்லிக்கு ஹீத்க்ளிஃபை கண்டாலே பிடிக்காது. மிஸ்டர் யன்ஷா இறந்ததுக்கப்புறம் wuthering ஹைட்ஸை ஹின்லி தான் பார்த்துப்பாங்க. ஹின்லிக்கு ஹீத்க்ளிஃபை சுத்தமாக பிடிக்காது இல்லையா? மிஸ்டர் யன்ஷா இறந்ததுக்கப்புறம் ஹின்லி ஹீத்க்ளிஃபை ஒரு சர்வன்ட் மாதிரி தான் நடத்துவான், வேலைக்கார மாதிரி நடத்துவான். ஆனாலும் கேத்ரினும் ஹீத்க்ளிஃபும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஒரு நாள் கேத்ரின் எட்கரையும் இசபெல்லாவையும் மீட் பண்ணுவா. அவங்க கூட இவன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவா. இதை பார்த்துட்டு ஹீத்க்ளிஃப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாளாக இவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு எட்கர் கூட நெருங்கி பழகிறது ஹீத்க்ளிஃபால் ஏற்றுக்கவே முடியாது. ஹீத்க்ளிஃப் கேத்ரினை காதலிப்பான். அதே மாதிரி கேத்ரினும் ஹீத்க்ளிஃபை காதலிப்பா. அவள் காதலை அவள் கன்ஃபெஸும் பண்ணிடுவா. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறது எட்கரை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்வானா, சோஷியல் ஸ்டேட்டஸ். அதாவது ஹீத்க்ளிஃபை கேத்ரின் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவளையே டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அவளையே தாழ்த்திக்கிற மாதிரியான செயலாக இருக்கும்னு அவன் நினைப்பா. இதை அவள் ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீத்க்ளிஃப்க்கு கேட்டும். அதை கேட்டு ஹீத்க்ளிஃப் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான். அந்த நாளே wuthering ஹைட்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுவான். கொஞ்ச நாள் கழித்து ஹீத்க்ளிஃப் மறுபடியும் wuthering ஹைட்ஸ்க்கு வரான். ஆனால் இந்த முறை ரொம்ப வெல்த்தியாக. எப்படி அவன் ரிச்சானான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு நல்ல ரிச்சான மேனாக வரான். ஹீத்க்ளிஃப் கேத்ரினோட ஹஸ்பண்டான எட்கரையும் அவளோட பிரதரான ஹின்லியையும் பழிவாங்க நினைப்பான். இசபெல்லாவுக்கும் ஹீத்க்ளிஃப்க்கும் மேரேஜ் நடக்கும். இசபெல்லாவுக்கு ஹீத்க்ளிஃபை ரொம்ப பிடிச்சிரும். அவன் வெல்த்தியாக வர வந்திருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். கொஞ்சம் வருஷம் கழித்து பெரிய பணக்காரனாக வருவான், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இசபெல்லாவை ஹீத்க்ளிஃப் மேரேஜ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹின்லி இறந்துருவார். ஹின்லி இறந்ததுக்கப்புறம் wuthering ஹைட்ஸ் ஹீத்க்ளிஃபோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. கேத்ரினுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பொண்ணுக்கு கேத்ரின் ஞாபகமாக கேத்தின்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா சில நாள்லேயே கேத்ரின் இறந்து போயிடுவா. கேத்ரினோட இறப்பை ஹீத்க்ளிஃபால் தாங்கிக்கவே முடியாது. கேத்ரினோட பொண்ணு கேத்தி, ஹீத்க்ளிஃபோட பையன் லிண்டன். கேத்தியையும் லிண்டனையும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஹீத்க்ளிஃப் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து ரொம்ப சீக்கிரமாகவே லிண்டன் இறந்துடுவான். லிண்டன் இறந்ததுக்கப்புறம் த்ரஷ்கிராஸ் கிரேஞ்சும் ஹீத்க்ளிஃபோட கண்ட்ரோலுக்கே வந்துடுது. ஹீத்க்ளிஃபால் கேத்ரினோட இறப்பை ஏற்றுக்கவே முடியாது. அந்த வருத்தத்திலே அவன் சாப்பிடாம இருந்து கேத்ரினை நினச்சிக்கிட்டே இறந்து போயிடுவான். ஹீத்க்ளிஃப் கேத்தியை லிண்டனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவா கேத்தி. ஹிந்தியோட பையனான ஹேட்டனும் கேத்ரினோட பொண்ணான கேத்தியும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. கேத்தியும் ஹேட்டனும் ஒன்று சேர்றது மூலயமா wuthering ஹைட்ஸும் த்ரஷ்கிராஸ் கிரேஞ்சும் ஒன்று சேர்ற மாதிரி. ஹீத்க்ளிஃபும் கேத்ரினும் இறந்து போயிருந்தாலும் அவங்க ஆவிகளாகவே ஒன்று சேர்ந்துடுறாங்க. 2 எஸ்டேட்லையும் ஒரு நிம்மதி கலந்த அமைதி நிலவுது. இப்படியே இந்த கதை முடியுது.